சப்பாத்தி சாப்பிட்றதுனால சுகர் கண்ட்ரோல் ஆகுமா அப்படிங்கிறது அரிசியிலையும் கோதுமையிலையும் சம அளவில் தான் சுகர் அளவு இருக்குது. ஸோ நீங்கள் அரிசியில் சாப்பிட்டு எப்படி சுகர் வரக்கூடிய தன்மை இருக்கோ அதே தன்மை சப்பாத்தியும் சாப்பிட்றதுனால இருக்குது. ஸோ எந்த உணவுமே டயபெட்டிஸ் டயட் அப்படின்னா குவாலிட்டி ஆஃப் டயட். நீ என்ன மாதிரி உணவு சாப்பிட்றீங்க, அதில் சக்கரை அளவு அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ரெண்டாவது குவான்டிட்டி, நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்க. ஸோ சப்பாத்தி சாப்பிடலாம் அப்படின்னா நம்ம ஒரு ஒவ்வொருத்தர் உணவு உடல் எடையை அவங்களுடைய சக்கரை நிலைமை பொறுத்து 2 சப்பாத்தியோ 3 சப்பாத்தியோ சொல்லுவோம். சப்பாத்தி சாப்பிடலாங்கிறது 6 சப்பாத்தி 7 சப்பாத்தி சாப்பிட்டாலும் சுகர் லெவல் கூடும். மூணாவது எந்த டைமிங் சாப்பிட்றீங்க, அந்த கரெக்டான உணவு டைமில் சாப்பிட்றீங்களா. லேட் நைட் 11 மணி 12 மணிக்கு நான் ஹெவி சப்பாத்தி சாப்பிட்டேன் அப்படின்னா கருநாள் காலையில் கண்டிப்பாக வெறும் வயிற்றில் சுகர் டெஸ்ட் எடுக்கிறது கண்டிப்பாக கூட தான் செய்யும். ஸோ சப்பாத்தியோ எந்த உணவோ அளவுக்கு மிஞ்சாமல் அந்த கரெக்டான டயத்தில் கரெக்டான அளவு எடுத்துக்கிறது தான் நல்லது. ரெண்டாவது, நீங்க கேட்ட கொஸ்டின் படி சப்பாத்தில வந்து குளுட்டன் கண்டென்ட் அதிகமா இருக்கு, அதனால டயபெட்டிஸ் வருது, அதனால தான் நீங்க சப்பாத்தி சாப்பிட்டா சுகர் கண்ட்ரோலே வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து நடக்குது. அந்த கருத்து அதுல வந்து பாதி உண்மை பாதி போய். அதாவது சப்பாத்தில குளுட்டன் இருக்குது, அந்த குளுட்டன் போய் டயபெட்டிஸ் உருவாக்குறது கிடையாது. அந்த குளுட்டன் என்ன ப்ராப்ளம் பண்ணா, யாருக்கெல்லாம் சிலவங்களுக்கு குளுட்டன் அலர்ஜியா இருக்கும், குளுட்டன் அலர்ஜி உள்ளவங்களுக்கு வயிறு ப்ராப்ளம் வரும். முக்கியமா ஒரு பேதி, வயிறு ஒரு ஃபுல்னஸ், வயிறு ஒரு ஏத்துக்கிட்ட மாதிரி தமிழ்ல சொல்லுவாங்க, அந்த மாதிரி வயிறு ஃபுல்னஸ் அந்த மாதிரி எஃபெக்ட்லாம் இருக்கக்கூடிய எஃபெக்ட் இருக்கும் குளுட்டனால. ஸோ யாருக்கெல்லாம் குளுட்டன் ஒத்துக்காதோ, குளுட்டன் ஒவ்வாமை உள்ளவங்க சப்பாத்தியை சாப்பிடுவது தவிர்ப்பது நல்லது. பட் சப்பாத்தினால டயபெட்டிஸ்